நாளா ஒண்ணு இல்ல, ஒரு யானை தினந்தோறும் பெருமாளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தது. தினந்தோறும் ஒரு நாள் பூஜை செய்யறதுக்காக குளத்துல இறங்கி ஒரு தாமரை பூவை புடுங்குச்சு, ஒரு முதலை பிடிச்சிச்சு. உடனே அது என்ன கத்துச்சு, ஆதி மூலமே கத்துச்சு. உன்னை ஞாபகம் வச்சுங்க, ஆதி மூலமே அப்படின்னா பெருமாள், அனாதி மூலமே அப்படின்னா சிவபெருமான். அவன் ஆதியும் மந்தமும் எல்லாம் பெரும் ஜோதி, யான் பாட கேட்டையும் வாழ்ந்தடங்கன் மாதே இன்னும் வளருதியோ மணிவாசக பிறந்தை கொண்டாடுறாரு இல்லைங்களா. அவன் அனாதி மூலம், இது ஆதி மூலம். ஆதி மூலமே கத்துச்சு. உடனே எல்லாரும் இறங்கி வந்து பெருமாள் காப்பாற்றுகிறார். இந்த கதையை நிறைய பேர் கொஞ்சம் தவறுதலா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த யானை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கத்துச்சுமாங்க. உண்மை அது இல்லைங்க. யானைக்கு அது முக்கியம் இல்ல. ஒரு பக்தனுக்கு கடவுள் வழிபாட்டை விட தன் உயிர் முக்கியம் இல்ல. அந்த யானை ஏன் கத்துச்சு தெரியுங்களா, இவ்வளவு நாள் இறைவனுக்கு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு அந்த வழிபாடு தடைப்படுகிறதே என்று நினைத்து கத்துனது. உடனே பெருமாள் இறங்கி வந்தோட என்ன பண்ணா தெரியுமா, முதல்ல யானை கிட்ட போய் அந்த தாமரை பூவை வாங்கிக்கிட்டு தான் முதலைய சம்ஹாரம் பண்ணார். முதல்ல வைகுந்தம் போயிடுச்சு. அந்த கஜேந்திரன் அந்த யானைக்கு பிறந்த யானை கேட்டுதான், எப்ப அது என்ன நியாயம், இவ்வளவு நாள் வழிபாடு பண்ணது நான் தானே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு நீ வந்து இறங்கின, சரி உன்னை கூப்பிட்டது நான் தான் கூப்பிட்டேன், எனக்கு தானே முதல்ல வைகுந்தம் கொடுத்துருக்கணும், ஆனா எனக்கு முன்னாடி முதல்ல வைகுந்தத்துக்கு போயிடுச்சு, இது என்னப்பான்னு கேட்டதான். அப்ப பெருமாள் ஒரு அருமையான ஒரு பதில் சொன்னாராம் பாருங்க. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய பதில். இந்த பட்டிமன்றத்துடைய பையன் அதுதான். அவர் என்ன பதில் சொன்னாராம், இங்க பாரு, அந்த நீ என்ன பண்ணுன, ஆதி மூலமேன்னு ஏன் காலை பிடிச்ச, ஆனா முதல்ல இருக்கு இல்லையா, அது என் பக்தனாகிய உன்னுடைய காலை பிடிச்சது. உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய காலை பிடிப்பவர்களை விட என் பக்தனுடைய காலை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முதலில் வைகுந்தம் என்று சொல்லி தன்னை இறக்கிக் கொண்டு தன் பக்தனை மேலேற்றி நிற்கக்கூடிய பெருமையுடைய கடவுளாக இருப்பது அம்மை இல்லை, அது அப்பனாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம்.